சூரா முஸ்ஸம்மில், சூரத்துல் முஸ்ஸம்மில் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் அதிலே முக்கியமான பல செய்திகளை சொல்கிறான். குறிப்பாக முதல் செய்தி என்னவென்றால், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் சிறப்பு பெயர்தான் முஸ்ஸம்மில் என்பது. எங்கேயுமே அல்லாஹ் குர்ஆனில் நீங்கள் திருப்பி பாருங்கள், யா முஹம்மத் என்று அழைத்தானா என்று பாருங்கள். யா என்ற வார்த்தை இருக்கிறதே அழைப்புக்கான வார்த்தை. அரபியில் ஒருவரை அழைக்க வேண்டும் என்றால் அப்துல்லா அப்படின்னு கூப்பிடுறோம்ல, ஃபாத்திமா அப்படி கூப்பிடுறோம். இதே மாதிரி ஒரு அரபியில் ஒருவரை கூப்பிட வேண்டும் என்றால் யா அப்துல்லா, அப்துல்லாவே, யா முஹம்மத், முஹம்மதே என்று அழைப்பார்கள். அல்லாஹ் குர்ஆன் மொத்தத்திலையும் நீங்கள் ஃபாத்திஹாவிலிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள் நாஸ் வரை எங்கேயும் அல்லாஹ் ரசூலுல்லாவை பெயரை சொல்லி அழைக்கவே இல்லை, யா முஹம்மது என்று அழைக்கவில்லை. என்ன காரணம் எழுதுறாங்கன்னா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அல்லாஹ் வைத்த தனி மரியாதை, அவர்களுக்கும் நாயகத்திற்குமான அல்லாஹ்விற்குமான தொடர்பு, அந்த பிரியம், அந்த பாசத்தின் வெளிப்பாடு. ஒருத்தவரை அவருக்கு இருக்கக்கூடிய இயற்பெயரை விட்டுட்டு அவருக்கான சில அடையாள பெயர்கள் இருக்கும், செல்ல பெயர் இருக்கும். அதை கூப்பிட்டு அழைப்பதன் மூலமாக அவருக்கும் நமக்குமான நெருக்கத்தை அது வெளிப்படுத்தும். நம்ம வீட்டில் 4-5 பிள்ளைங்க இருக்கும், ஆனால் குட்டின்னு சொல்லி கடைசி பிள்ளைய கூப்பிடுவோம் இல்லையா? ராஜா என்று சொல்லி அழைப்போம், செல்லம்மான்னு சொல்லுவோம். என்ன அர்த்தம்? அதுக்கு வேற பேர் வச்சிருப்பாங்க. அந்த குழந்தையின் மீது நமக்கு இருக்கக்கூடிய பிரியத்தை அது வெளிப்படுத்துகிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பிரியத்தோடு அல்லாஹ் அழைக்கிறான். யா அய்யுஹல் முஸ்ஸம்மில், போர்வை போர்த்தி கொண்டிருக்கக்கூடிய நபியே என்று அழைக்கிறான். எதற்கு இந்த வசனத்திலே அல்லாஹ் போர்வை போர்த்தி கொண்டிருக்கக்கூடிய நபியே என்று கூப்பிடுகிறான்? இந்த வசனத்தின் பின்னணி என்ன என்றால், வரலாற்று ஆசிரியர்கள் திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்கிறார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாக திருக்குர்ஆனில் சில வசனங்கள் இறங்கியது. முதல் இறங்கிய அத்தியாயம் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், சூரா அலக்கினுடைய முதல் 5 வசனங்கள். இது ஹிரா குகையில் வைத்து, ஜபலே நூர் என்று சொல்கிறோமே, குர்ஆன் இறங்கிய இடம் இன்றைக்கு மக்காவில் இருக்கிறது. அந்த குகையில் நபிகள் இருக்கிற பொழுதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்து இறக்குனாங்க, கொடுத்தாங்க. அந்த குகையில வஹியை வாங்குறதுக்கு முன்னாடி சில குறிப்பிட்ட நாட்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிமையில் தங்கியிருந்தார்கள். காபாவை அங்கிருந்து அல்லாஹ் எப்படி அந்த குகையினுடைய அமைப்பை அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் தேர்வு செஞ்சாங்கன்னா, அங்கிருந்து பார்த்தா துல்லியமா காபா தெரியும். காபாவினுடைய வியூ பாயிண்ட் ரொம்ப துல்லியமாக தெரியும். காபாவை பார்த்து கொண்டே அல்லாஹுவை தியானம் செய்து கொண்டிருந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 40 நாட்களினுடைய அந்த தொடர் தியானத்திற்கு பிறகுதான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. இன்னும் சில அறிவிப்புகளில் இருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவம் பெறுவதற்கு 3 வருடத்திற்கு முன்பாகவே